தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வருடம் வருடம் நாம் இதை தியானித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதை செய்து முடித்தார். அதை முடித்ததை தான் அவர் என்ன சொன்னார்? முடிந்தது என்று சொன்னார். சிலுவையில் என்ன பண்ணார்? முழு உலகத்தின் பாவங்களை என்ன செய்தார்? சுமந்து தீர்த்தார். அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய நோய்கள், இன்னும் நமக்கு இருக்கிற நோய்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அது மட்டுமல்ல, சிலுவையில் பகையை கொன்று இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி, ஆண்டவரையும் நம்மளையும் ஒன்றாக்கி அவருடைய இடத்தை நமக்கு என்ன செஞ்சார்? தந்தார். பிதா கிட்ட உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை என்ன செஞ்சார்? நமக்கு அவருடைய இடத்தை நமக்கு தந்து, நம்ம இடத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் அறையப்பட்டார். பிதாவிட நம்மளை நெருங்கி சேர வைத்தார். அது மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சாத்தானின் தலையை என்ன செஞ்சார்? சிலுவையில் நசுக்குனார். சாத்தான் நினச்சான், ஆண்டவரை நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோம், இதோட அவர் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினச்சான். ஆனால் என்ன நடந்தது? அவனோட தலையை அவர் என்ன பண்ணிட்டார்? சிலுவையில் நசுக்கிட்டார். அவர் என்ன பண்ணார்? அங்கே சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தது மட்டுமல்ல, அவர் நம்மையும் என்ன செய்ய வச்சிருக்காரு? வெற்றி சிறக்க வச்சிருக்காரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 2:14 அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுகிறார்? வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அவர் மாத்திரமல்ல, அந்த வெற்றியை அவருக்கு மாத்திரம் வைத்து கொள்ளாமல் என்ன பண்ணுகிறார்? அவர் நமக்கும் அந்த வெற்றியை என்ன செய்கிறார்? பங்கிட்டு கொடுக்குறார். நீங்களும் என்ன செய்யுங்க? ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கிறது மட்டுமல்ல, என் பிள்ளைங்க எல்லாருமே என்ன செய்யணும்? ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? அநேகருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய தொல்லைகள், கஷ்டங்கள், வெற்றி இல்லை, நான் நிறைய விஷயம் நினச்சபடி நடக்கலை, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சோர்ந்து போய் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இன்றைக்கி சொல்லுகிற நற்செய்தி என்னென்னா, தேவன் சிலுவையில் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க பார்க்கலாம். தேவன் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இன்னொரு தேவன் எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். சொல்லிட்டீங்களா? இப்போ பக்கத்தில் இருக்கவங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடு திரும்பி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசத்தோடு சொன்னபடினால கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை பெற்று தந்துட்டார், அப்படி தானே? அப்போ சிலுவையில் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நம்ம இப்போ என்னவா இருக்கோம்? ஜெயமுள்ளவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஓகே, ரைட்டு. இப்போ இன்னொரு விஷயத்தை யோசிச்சுட்டு பார்க்கணும். ஓகே, அப்போ நம்ம ஜெயமுள்ளவர்களாக ஆகிட்டோம், எல்லாமே நமக்கு ஜெயமாக இருக்கா வாழ்க்கையில்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி தானா? நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நினச்சபடி நடந்துருச்சா? இல்லை. சில விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம், கிடச்சிருச்சா? இல்லை. அப்புறம் நம்ம ஜெயமுள்ளவர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சரிதானா? ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னைக்காவது பொய்க்குமா? பொய்க்காது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்றைக்குமே என்ன செய்யாது? பொய்க்காது. ஆண்டவர் என்னது? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அல்லேலூயா. அப்போ அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. மனுஷன் என்ன பண்ணுவான்? மனசு மாறிடுவான், பொய் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? பொய் சொல்லவே மாட்டார். மேலும் அவர் உண்மையுள்ள தேவன். உண்மையுள்ள தேவன்னா என்ன செய்கிறது? அவர் சொல்கிற எல்லாமே கண்டிப்பாக சத்தியம், உண்மை. அவர் வாக்கு கொடுத்துருக்காரு, நான் உங்களை என்ன பண்ண வைக்கிறேன்? ஜெயிக்க வைக்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனும் என்ன செய்கிறான்? என்னோட கூட பிதாவனோட என்ன பண்ணுறான்? அரியாசனத்தில் வீட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம ஜெயங்கொள்ள பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு பொய் சொல்லவே இல்லை. அவர் நம்ம ஜெயிக்க தான் பண்ணுகிறார். அது எப்படிங்க ஜெயிக்க பண்ணுகிறார்? அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 38:1-38:2 அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போது அவர் ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதுனா நிச்சயமாக அந்த வார்த்தை என்ன செய்யாது?
பொய் சொல்லவே சொல்லாது. அவர் சொன்னதை செய்யக்கூடிய தேவன். சரி, ஆனால் நம்ம வாழ்க்கையில் அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நான் வெற்றியை தருவேன்னு சொல்லியிருக்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் வரும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி தானே? ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு நேராக வருது. இன்னையிலேருந்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை கோடீஸ்வரனை மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ ஆண்டவரே, இந்த வசனத்தை எனக்காகவே என்ன செய்திருக்கிறீர், கொடுத்திருக்கிறீன்னு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு சில வருஷங்கள் கழிக்கும்போது, சில மாதங்கள் கழிக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? அந்த சந்தோஷம் அப்படியே குறைஞ்சி போகுது. அடுத்த வருஷம், அதுக்கடுத்த வருஷம், 3வது வருஷம் போய், பிரதர் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு, என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அது எங்கெங்க கொடுத்தாரு, ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பார்ப்பங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? சொல்லிட்டு போயிடுறோம். அப்போ இது நம்மளுடைய சோர்வை குறிக்கிறது. இப்போ நம்ம மட்டும்தான் அப்படி சோர்வாகிறோமா? என்னங்க நீங்கள் எங்களை மட்டும் குறை சொல்கிறீங்க, நாங்கள் மட்டும்தான் சோர்வாகிறோமா? இங்கே ஆபிரகாமை பாருங்களேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் ஆண்டவர் அவனை என்ன சொல்கிறார்? அழைக்கிறார். அழைக்கும்போது என்ன சொல்கிறாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்படி தானே? நீ உன்னுடைய சொந்த பந்தத்தை, உன்னுடைய சொந்த தேசத்தை, ஜனத்தெல்லாம் விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? சொல்லும்போது ஆமென் அல்லேலூயா அப்படின்னு நம்மளை மாதிரி உற்சாகமாக என்ன பண்ணுறாரு? கை தூக்கி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னை பெரிய ஜாதியாக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்பி என்ன செய்கிறார்? வராரு. சில வருடங்கள் என்ன செய்யுது? ஓடுது. சில வருடங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. ஆனால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் என்ன செய்யலை? இல்லை. ஆண்டவர் சொன்ன மாதிரி அவனை ஆசீர்வதிக்கிறார், பெரிய ஐஸ்வர்யவனாக மாறுறான். ஆனாலும் குழந்தை பாக்கியம் என்ன செய்யலை? இல்லை. ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 1-2 அவன் ஜெபம் பண்ணுற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இங்கே பாருங்கள், நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் இன்னும் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. என் வீட்டில் எலியேசர் என்னவா இருக்கான்? விசாரணை கர்த்தனை. என் வீட்டு வேலைக்காரன் தான் இருக்கிறான். நீங்கள் அவனை தான் ப்ளஸ் பண்ணணும் போல இருக்கு ஆண்டவரே. கடைசி இந்த சொத்துக்கெல்லாம் அவன் தான் என்னவா வரப்போகிறான்? சொந்தக்காரனாக வரப்போகிறான் போல இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கையில் அவர் சொல்கிறார். அப்போது நம்மளும் இப்படி தான் இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகளே, நான் உன்னை இப்படி பண்ணுவேன் மகளே. இப்போ எனக்கு தான் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது ஒரு 2-3 வருஷம் ஓடுது. என் நம்பிக்கை என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால் கண்டிப்பாக செஞ்சுருவார். ஒருவேளை ஆண்டவருக்கு வழி தெரியலையா, நம்ம ஐடியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? யோசிக்கிறேன். ஆண்டவரே, நான் அன்றைக்கி ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறேன் ஆண்டவரே, அதில் 2 கோடி ரூபா உலட்டும், நான் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஆளாயிருவேன். எப்படி? அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறும்ல. அப்படி என்ன பண்ணுறாரு? இவரும் போய் எலியேசரை சொல்லிட்டு இருக்காரு, ஆண்டவரே பாருங்கள், எங்கள் வீட்டில் எலியேசர் இருக்கார், அவரை தான் ஆசீர்வதிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவருக்கே நம்மலாம் என்ன பண்ணுறோம்? ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகே ஆண்டவரே, நீங்கள் இப்படி ஆசீர்வதிச்சிங்க, நான் ட்ரீம் 11 போடுறேன் ஆண்டவரே, இன்றைக்கி மேட்ச்சில் எனக்கு 1 கோடி ரூபா விழட்டும், நான் பெரிய ஆளாயிருவேன். எப்படி? வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு, நமக்கு வேலையும் நடந்துருச்சுன்னு ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஷார்ட்கட் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இப்படி தான் இவர் ஆபிரகாம் பண்ணுறாரு. அடுத்து 17வது அதிகாரம் 17வது வசனத்துலேயும் அப்படி தான் பண்ணுறாரு. போய் ஆண்டவர் வந்திருக்கார், பேசுகிறாரு, கீழே விழுந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டு, ஆண்டவரே 100 வயதானவன் என்ன பிள்ளை பெற கூடுமோ, நீங்கள் இஸ்மவேலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன பண்ணுறாரு? இஸ்மவேலை ஆசீர்வதிங்க. அங்கே எலியேசரை சொன்னார். ஆண்டவர் எலியேசரை சொன்னோன்னே என்ன சொல்லிட்டாரு? இவன் உன் பிள்ளை கிடையாது, உன் கற்பப்பிறப்பாக இருக்கிறவன் தான் உனக்கு பிள்ளை, நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி, அப்போவாது தந்தாரா? 100 வயசு ஆக போகுது. அப்போ ஆபிரகாமுக்கு இன்னும் நம்பிக்கையெல்லாம் போச்சு. காரணம் என்ன? அவருடைய சரீரம் செத்து போனதை அவர் என்ன செஞ்சிட்டாரு? அறிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகாது? குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நம்ம சூழ்நிலையும் அப்படி தான் இருக்கா? நம்மளை ஆண்டவர் ஒரு வாக்கு சொல்லி அழைச்சிருப்பார், நமக்கு இதை செய்வேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் என்ன சொல்லும்? வாய்ப்பு இல்லைரா, இனிமேல் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உன் கதை, அவ்வளோதான். இனிமேல் இவன் எங்கெங்க முன்னேற போகிறான்? இவ்வளோ வயசாகுது, இனி ஒரு சொந்த வீடு கூட வாங்கலை, ஒரு சொந்த நிலம் கூட இல்லை, ஒரு நல்ல வேலை இல்லை, நிரந்தரமான வேலை இல்லை, இனி இவன் எங்கெங்க முன்னேற போகிறான்? அவ்வளோதான், இவன் கதை என்ன ஆகி போச்சு? முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, சூழ்நிலைகள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மனசு என்ன செய்யும்? ஓஹோ, அப்போ அவ்வளோதான் போல இருக்குது. இங்கே அப்படி தான் சொல்கிறாரு. சிரிச்சுக்கிட்டு ஆண்டவர் முன்னாடி விழுந்து சிரிச்சுட்டு சொல்கிறாரு, ஆண்டவரே பாருங்கள் ஆண்டவரே, இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய? முடிஞ்சு போச்சு எனக்கு கதை, நீங்கள் இஸ்மவேலை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்லிகிட்டு இருக்க? இஸ்மவேலை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறது வேறு, அது அவங்க அம்மா மூலமாக. நான் உனக்கு ஈசாக்கை தருவேன்னு சொன்னதை
நிச்சயமாக தருவேன். அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் சொன்னபடி தான் நான் ஆசீர்வதிப்பேன். அப்படி தானா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு ஆண்டவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்க சகோதரா சகோதரி, ஆண்டவர் உங்கள் ஆப்ஷன்ஸ் படி எதையுமே செய்ய மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ, அவர் திட்டம் எதுவோ அதன்படி தான் செய்வார். அல்லேலூயா. நீ உன் சூழ்நிலையை பார்க்குறத விட்டுட்டு இனி ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி பாரு. ஆண்டவர் சொல்கிறத பாரு. அவர் சரீரம் செத்து போனால் உனக்கு என்ன? நீ சாகலைல்ல, இன்னும் நீ உயிரோட தானே இருக்க. உனக்கு பிள்ளையை தர அவர் என்னவா இருக்கார்? வல்லவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல என்ன செய்ய முடியும்? அழைக்க முடியும். உனக்காக ஒரு பிளானை உருவாக்கி தான் ஆண்டவர் செஞ்சிட்ருக்காரு. ஆபிரகாமுக்கு 100 வயசில் தான் குழந்தை தரணுன்றது அவருடைய பிளான். அப்படி தானா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிளானோட தான் செயல்பட்டு இருக்காரு. ஒரு பாட்டு உண்டு இல்லையா? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, கரு உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. அப்போ தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களை ஒரு பிளானோட தேர்ந்தெடுத்த உங்கள் ஆண்டவர் உங்களுக்கான பிளானை ஒரு நாள் மாற்ற மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு செய்யக்கூடிய பிளானை உங்களை வச்சு தான் செய்வார். அது மாதிரி நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என்ன விட்டுருங்க ஆண்டவரே, நான் என்னதையோ எப்படியாவது இருந்திருப்பேன், எப்படியோ போயிருப்பேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படி தான். இதில் வந்த எல்லோரும், இங்கே இருக்கிற எல்லாருமே ஆண்டவரை தேடி வரணும்னு வந்தவங்களா? இல்லை, நிறைய பேர் வேறு வழியில் போயிட்டுருப்போம். இப்படி போயிட்டுருப்போம். இருவழி சந்திகளில் கட்டப்பட்டிருக்க கழுத மாதிரி நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சார்? வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு வா, நீங்கள் வா, எங்கே போகிற, நீ எனக்கு வேணும், நீங்கள் வான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழைத்துட்டு இந்த சபையில் என்ன பண்ணியிருக்காரு? உட்கார வச்சிருக்காரு. உட்கார வைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஒரு நாளும் உங்களை என்ன சொல்லி அழைச்சாரோ அந்த வார்த்தை அவர் மாற்றவே மாட்டார். உங்களை கொண்டு தான் ஒரு காரியத்தை செய்யணும்னு அவர் பிளான் பண்ணியிருந்தா நிச்சயமாக அதை கொண்டு தான் செய்வார். உங்களை கொண்டு தான் செய்வார். அல்லேலூயா. இப்போ மோசையை எடுத்து பாருங்கள். மோசைக்கு 40 வயசாக இருக்கும்போது அவன் நினச்சான், 40 வயசு, நான் நல்ல வாலிபன், இந்த வயசில் நான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து கொண்டு போக தான் சரியாக இருக்குன்னு அவன் பிளான் பண்ணான். ஆண்டவர் அவனை கொண்டு போய் ஆடு மேய்க்க வச்சு 80 வயசில் திரும்ப கூப்பிட்றாரு. அவன், என்ன ஆண்டவரே, பலன் இருக்கும்போதெல்லாம் விட்டுட்டீங்க, இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு, நானே ஆடு மேய்ச்சி பேசக்கூட தெரியாது திக்குவாயாக இருக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறீங்க? நீ வா, போய் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வா எனக்காகன்னு சொன்னால் இது என்ன நியாயம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? முடியாது, எனக்கு பேச வராது, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? உதறி ஆண்டவர் எப்படியாவது நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லி என்ன பண்ணுறான்? பிளான் பண்ணுறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? முடியவே முடியாது, நீ தான் என்ன செய்யணும்? போகணும். உனக்கு 40 வயசா 80 வயசான்றது எனக்கு முக்கியம் இல்லை, நான் உன்னை கொண்டு தான் செய்வேனா, நான் உன்னை கொண்டு தான் செய்வேன். அல்லேலூயா. அதே மாதிரி சாமுவேலை பாருங்கள், அண்ணாவை பாருங்கள். அண்ணாவில் ரொம்ப நாளாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைக்காக. ஆண்டவர் தரவே இல்லை. கடைசியில் அவங்க அழுது ஜெபம் பண்ணது எத்தனையோ வருஷம் கழித்து ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுக்குறார். உங்களை காத்திருக்க வைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் சகோதரா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது சகோதரி. அங்கே பைபிளில் நல்லா வாசித்து பாருங்கள். சாமுவேல் பேரை தவிர அவங்க பிள்ளைங்களில் யார் பேராவது பைபிளில் போடப்பட்டிருக்கா? இல்லை. அப்படி தானா? அப்போ என்னாச்சு? அப்படி ஒரு பிள்ளையை கொடுக்கும்படிக்கு தான் கர்த்தர் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறார். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஆசீர்வாதம் வரல, உங்களுக்கு ஒரு விஷயத்தை காத்திருக்கீங்க, அது இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கல, என்ன ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறாருன்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு அதில் நல்லதாக பெஸ்ட்டாக கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறார். அல்லேலூயா. அங்கே இருந்த எல்லா இஸ்ரவேலருக்கும் அதுக்கப்புறம் அந்த சாமுவேல் பேர் தெரிஞ்சது. ஆனால் அவனுடைய சகோதரர்கள் பேரோ சகோதரிகள் பேரோ யாருக்குமே தெரில. ஆண்டவர் அப்படி ஒன்றை உங்களுக்கு கொடுக்கும்படி தான் இன்றைக்கி உங்களை காத்திருக்க வைக்கிறார். காத்திருக்க சகோதரா சகோதரி, கொஞ்ச நாள் பொறுத்திரு, ஆண்டவர் உனக்காக பெஸ்ட்டான ஒன்றை நிச்சயமாக என்ன செய்கிறார்? கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அவருக்காக என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கணும். கிதியோனை பாருங்கள். கிதியோனை என்ன செய்கிறான்? அவனுடைய பலவீனத்தை அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னால் முடியாது, நான் எங்கள் குடும்பத்திலே நான் மிகவும் சிறியவன், அதுலேயும் நான் ஒன்றுக்குமே உதவ மாட்டேன், இப்படிப்பட்ட ஒருத்தனை வச்சு நீங்கள் எப்படி ஆண்டவரை வேறு யாரையாவது செலக்ட் பண்ணுங்க ஆண்டவர்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முடியாது, நான் ஒன்றை தான் என்ன பண்ணேன்? செலக்ட் பண்ணேன், ஒன்றை வச்சு தான் அந்த காரியத்தை முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? முடிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வச்சு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருந்தா நிச்சயம் உங்களை வச்சு தான் செய்து முடிப்பார். அதற்காக நமக்கு என்ன தேவைப்படுது? இந்த காலத்தில் அவர் நமக்கு எல்லாமே செஞ்சிருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்தாலும் காலங்கள் கடந்து போக நமக்கு அந்த நம்பிக்கை அற்று போகுது. காரணம் சோர்வு. அப்போ நம்ம என்ன செய்யணும்?
ஆபிரகாமை போல் ஆண்டவர் இடையில அவர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பார், தேற்றிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா, நீங்கள் மறுபடியும் பாருங்கள். கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு மனசில் சோர்வு உண்டாகும் போது கர்த்தர் அதே வார்த்தையை கொண்டு மறுபடியும் பேசுவார். அதை நீங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்க. நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன் நிறைய தடவை. ஒரு வார்த்தையை சொல்லிட்டா ஆண்டவர் மறுபடியும் நம்ம சோர்வு வரும்போதெல்லாம் கர்த்தர் அதே வார்த்தையை இன்னொருத்தர் மூலமாக எங்கே இருந்தோ எப்படியாவது என்ன செய்வார், பேசுவார். நான் கொடுக்கன்னு சொன்னேன், நான் சொன்ன ஒரு நாள் என் வார்த்தையில் நான் மாறி போகிறதே இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நிச்சயமாக என்ன செய்கிறாரு, அந்த வார்த்தையை மறுபடியும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ சிலுவையில் உங்களுக்காக எல்லாமே செய்து முடித்திருக்கிறார். அதுக்கு நம்ம பெற்றுக்கொள்வதுக்கு நமக்கு மெயினாக என்ன தேவைப்படுதுன்னா பொறுமை தான். அல்லேலூயா. சரிங்க, எப்படி ஆண்டவர் எப்படி செய்வார் நீங்கள் நம்புறீங்க, எப்படி காத்திருக்க சொல்கிறீங்க? அவர் ஏற்ற காலத்தில் என்ன செய்வார், அதை செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக ஏற்ற காலத்தில் செய்வாருங்க. நமக்கு தெரியாது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு காலத்தில், இன்றைக்கி ஒரு விஷயத்தை தரேன்னு சொல்லியிருக்காரு, இல்லை ஒரு விஷயத்தை நமக்காக செய்து முடிக்கன்னு சொல்லியிருக்காரு. இத்தனை வருஷம் ஆச்சு, என் வாழ்க்கையை முடிய போகுது, ஆனால் எனக்கு இன்னும் செய்கிறேன்னு சொல்கிற புலம்புகிற சகோதரா சகோதரி, ஆண்டவர் இஸ்ரவேலே உன்னை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது செங்கடல் முன்னாடி உன்னை பார்வோனுக்கு பலி கொடுக்க அல்ல. அல்லேலூயா. பலி கொடுக்கிறதுக்காக அல்ல, உனக்காக அவர் செங்கடலை இரண்டா பிளந்தார். அல்லேலூயா. பிளந்து அதன் வழியாய் வழி உருவாக்கி உன்னை நடத்தி கொண்டு போவார். இன்று இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற சகோதரா சகோதரி, என் முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, கர்த்தர் எனக்காக எதையுமே செய்யலை, ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஆனால் நாட்கள் தள்ளி கொண்டே போகிறது என்று நினைக்கிற சகோதரா சகோதரி, உனக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஏற்ற காலம் உனக்கு ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது, அது வர்ற வரைக்கும் பொறுமையாக காத்திரு, உனக்கான காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சிலுவையிலே நான் உனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்துட்டேன் சகோதரா, நீ கொஞ்ச நாள் பொறுமையோட காத்திரு. அந்த பொறுமையோட காத்திரு என்று தான் ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார். எபிரேயர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணானா, பெற்றுக்கொண்டானா. நிச்சயமாக அவன் காத்திருந்தான், 100 வயசு வரை காத்திருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை இடையில பேசி என்ன பண்ணிகிட்டே இருந்தார், திடப்படுத்தி கொண்டே இருந்தார். நமக்கு எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையோடு நமக்கு பொறுமையானது என்ன பண்ணிக்கிறது, தேவைப்படுகிறது, பொறுமையானது வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்ன பண்ணாராம், என் ஜபத்தை கேட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையுமே செய்து முடித்து விட்டார். அதனால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு காத்திருங்க. அது ஆல்ரெடி ஆண்டவர் நிறைவேற்றி முடித்துட்டேன்னு தான் இங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அந்த காரியம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதுக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே, வார்த்தையில் மாறாதவரே, உண்மையுள்ளவரே, ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் தந்த நல்ல தருணங்களுக்காக கூடான கூடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எந்த இருதயத்திற்காக கர்த்தர் பேசினீரோ அவர்களுக்கு இன்னும் பலத்தை தருவீராக, உம்முடைய விசுவாசத்தை அதிகரிப்பீராக, உமக்காக காத்திருக்கும்படி பொறுமையை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பலப்படுத்துங்க, நன்மைகளால் நிரப்புங்க. சொன்ன வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி தருவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க. அப்படியே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் நீ சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றி ஆசீர்வதிங்க என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்தும். சகல துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.